இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கம்போங் சுங்காய் பாரு விவகாரம், பிரதமர் அன்வாருக்கு கொலை மிரட்டல். கம்போங் சுங்காய் பாரு விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக டிக்டாக்கில் கொலை மிரட்டல் விடுத்ததாக நம்பப்படும் நபர் மீது கஅடிலான் கட்சியின் இளைஞர் பிரிவான அங்கத்தன் முடா கஅடிலான் 2 போலீஸ் புகார்களை அளித்துள்ளது. நேற்று இரவு 8 மணியளவில் கோலாலம்பூர் டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் இப்புகார்கள் அளிக்கப்பட்டதாக கஅடிலான் கட்சியின் இளைஞர் பிரிவின் கோலாலம்பூர் தகவல் பிரிவு தலைவர் முகமது ரைஸ் ஹம்டான் தெரிவித்துள்ளார். நேற்று புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ரைஸ், நாட்டின் நீண்ட காலமாக கட்டிக்காக்கப்பட்டு வரும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் இத்தகைய கொலை மிரட்டல் அச்சுறுத்தல்களை கஅடிலான் இளைஞர் பிரிவு வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் அன்வாருக்கு டிக்டாக்கில் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நபர் ஏற்கனவே உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான இசாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக விவரிக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளரான 31 வயதான சார்லி கிரிக் நேற்று பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வலதுசாரி அரசியல் சிந்தனையாளரும் எழுத்தாளருமாகிய சார்லி கிரிக் அமெரிக்கர்களிடம் தனது தனித்துவமான நிகழ்ச்சிகளின் மூலம் நன்கு அறியப்பட்டவர். டிரம்பின் நெருங்கிய ஆதரவாளரான அவர் அமெரிக்காவின் 47வது அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி மற்றும் டிரம்புக்கு ஆதரவாக முழுமையாக பிரச்சாரம் செய்திருந்தார். இந்நிலையில் யூட்டா மாகாண பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மர்ம நபர் ஒருவர் அவரை சுட்டதில் கழுத்தில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார். சார்லி கிரிக் சுடப்பட்ட காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. இந்தோனேசியாவின் பாலியில் கடந்த சில தினங்களாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 19க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இப்படி ஒரு துயரமான சூழ்நிலையில் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடனும் அந்நாட்டு மக்களுடனும் மலேசியா தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் இப்பேரழிவிலிருந்து இந்தோனேசியா மீண்டு வர மலேசியா பிரார்த்தனை செய்யும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். மலேசியா பல்லின மக்கள் வாழும் நாடு என்றால் தேர்தல்களின் போது மலாய்க்காரர்கள் அல்லாதோரும் சில நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தெரிவித்துள்ளது. இஸ்லாம் அனைவருக்கும் பொதுவானது, நியாயமானது என்பதை இஸ்லாம் அல்லாதோருக்கும் புரிய வைப்பதுதான் சவாலான ஒன்று என்று பாஸ் இளைஞர் பிரிவு தலைவர் அஃப்னான் ஹமீமி தைப் அசாமுடின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் நாம் எப்படி இஸ்லாமை பாதுகாக்கிறோமோ அதேபோல் அவர்களும் தங்களது உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதை இஸ்லாம் தலைமைத்துவம் ஒருபோதும் தடுக்காது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் அஃப்னான் ஹமீமி குறிப்பிட்டுள்ளார். ஜொஹூரில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 2 மருத்துவர்கள் போலியான பார்சல் மற்றும் முதலீட்டு மோசடிகளில் சிக்கி 2.8 மில்லியன் ரிங்கிட்டை இழந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன் ஜொஹூரில் 20 வயதான பெண் மருத்துவருக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அவர் பெயரில் பார்சல் ஒன்று வந்திருப்பதாகவும் அதில் சட்டவிரோத பொருட்கள் இருப்பதாகவும் கூறி மிரட்டிய மர்ம நபரிடம் சிக்கி 1,50,000 ரிங்கிட்டை அவர் இழந்துள்ளார். அதேபோல் நடந்த மற்றொரு மோசடி சம்பவத்தில் 45 வயதான மருத்துவரிடம் வெளிநாட்டு முதலீட்டு திட்டம் என்ற பெயரில் செய்யப்பட்ட மோசடியில் 2.6 மில்லியன் ரிங்கிட்டை அவர் இழந்துள்ளதாக ஜொஹூர் காவல்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சபாவில் நேற்று ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 400க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
நேற்று வியாழக்கிழமை இரவு புனாம்பாங்கில் 255 பேரும், பியூஃபோர்ட்டில் 154 பேரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் என அம்மாநில பேரிடர் மேலாண்மை குழு இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இவ்வெள்ளத்தால் 22 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும், வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன சிலரை தேடும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. கடா தமான் நோனா குவார் செம்படாக்கில் நேற்று இரவு 9 மணி அளவில் உடலில் பல இடங்களில் கத்திக்குத்து காயங்களுடன் ஆடவர் ஒருவரும் பெண் ஒருவரும் சடலமாக கண்டறியப்பட்டுள்ளனர். 28 வயது மதிக்கத்தக்க அப்பெண் வீடு ஒன்றின் முன் நின்றிருந்த புரோட்டோன் வீரா காரின் உள்ளேயும், 30 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் அவ்வீட்டின் அருகே சாலையோரத்திலும் கிடந்ததாக யான் OCPD கண்காணிப்பாளர் முகமது ஹமீசி அப்துல்லா தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் அந்த ஆடவர் யான் பகுதியை சேர்ந்தவர் என்பதும், அப்பெண் சுங்கைப்பத்தானியை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளதாக முகமது ஹமீசி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவ்விருவரின் மரணத்திற்கான காரணம் குறித்த விசாரணை துவங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.